இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மிஷன் கம்பேஷன் இன் ஆக்ஷன், அருட்பணி மனதுருக்கும் செயல் வடிவில் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் தியானம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மிஷன் சண்டே என்று இதை வைத்திருக்கிறார்கள். இந்த வாரத்திலே நாம் கடந்த 2-3 மாதங்களாக நம்முடைய வேலூர் பேராயத்திலே தூது பணி விழாவிற்கென்று திட்டமிடலை நம்முடைய பேராயருடைய தலைமையிலே நாம் எடுத்து வருகிறோம். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை வருகிறதான 7-8 தேதிகளிலே அதை கொண்டாடுவதற்காக நாம் முயற்சிகள் எடுத்து வருகிறோம். வருடத்திற்கு ஒரு முறை இந்த தூதுபணி ஊழியத்தை வேலூர் பேராயமாக செய்கின்றோம். ஆகவே இந்த வாரத்தினுடைய அருளுரையின் தலைப்பும் தூதுபணியை குறித்த ஒரு தலைப்பு, அருட்பணியை குறித்த ஒரு தலைப்பு, நற்செய்தி பணியை குறித்த ஒரு தலைப்பாக இருக்கின்றது. இந்த மிஷன் என்கின்ற இந்த வார்த்தையானது வெறும் கூட்டங்களை நடத்துவதோ அல்லது நிதி திரட்டுவதோ அல்ல, மாறாக இயேசுவின் இதய துடிப்பை புரிந்து கொண்டு அவரது மனதுருக்கத்தை செயல் வடிவில் வெளிப்படுத்துவது. ஆண்டவருடைய இதயத்தில் எதை நினைத்திருக்கிறார், இந்த உலகத்தில் அவர் எதை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் என்ற கடவுளின் இதய துடிப்பை அறிந்து கொண்டு அதுக்கு பிரகாரமாக செயல்படுவதுதான் இந்த மிஷன் என்று அருட்பணி தூதுபணி என்பதின் பொருளாக நான் பார்க்கின்றேன். இங்கே மத்தேயு இயேசுவின் கலிலேய ஊழியத்தை பற்றிய ஒரு சுருக்கமான அறிக்கையை இதற்கு முன்னால 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் குறித்திருக்கிறார். இது மாதிரி ஒரு அறிக்கையை இப்போ இங்கே மத்தேயு எழுதின நற்செய்தியில் உள்ள இங்கே 9வது அதிகாரத்திலும் அந்த சுருக்கமான ஒரு அறிக்கையை அவர் இங்கே தருகிறத நாம் பார்க்கிறோம். அதை தான் இன்றைக்கு ஆன அருளுரைக்கு நான் எடுத்திருக்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை தான் இன்றைய நாளின் அருளுரைக்கு என்று நான் எடுத்திருக்கேன். என்ன எடுத்தீங்கன்னா படிக்கலாம். ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை தான் இன்றைய நாளின் அருளுரைக்கென்று நான் எடுத்திருக்கிறேன். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய முப்பரிமாண ஊழியம் என்று இதை அழைப்பார்கள். ஒரு 3 பரிமாணங்கள் நிறைந்த ஒரு ஊழியம், 3 ஊழியங்களை உள்ளடக்கிய ஒரு பணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே செய்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த காலத்தில் கலிலேயாவில் குறைந்தபட்சம் 30 லட்சம், அதாவது 3 மில்லியன் மக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. அப்போ அவர்களில் பெரும்பாலானவர்கள் இயேசுவை நேரடியாக காணுகிற வாய்ப்பு பெற்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த அருமையான இந்த வாக்கியமானது அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த மத்தேயு 9:35 உற்று கவனித்தால் இயேசுடைய வாழ்க்கையின் 3 கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறத அது காட்டுது. இந்த ஒரு வசனம் நீங்க ரொம்ப கவனமா படித்தீர்கள் என்று சொன்னால், இயேசுடைய வாழ்க்கையில எப்பவுமே நமக்கான ஒரு 3 கதவு திறந்தே இருக்கிறது என்கிற செய்தியை அது நமக்கு சொல்லுகிறது. என்னென்ன கதவு? 3 கதவுகள் திறந்திருக்கிறது. முதலாவது கதவு ஜெபாலயத்தின் கதவு, தி டோர் ஆஃப் சினகாக். ஜெபாலயத்தினுடைய கதவு திறந்திருக்கிறது. அப்படின்னா அங்கிருந்த மக்களுக்கு சத்தியத்தை கற்பிக்கும்படியான ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அதை டீச்சிங் மினிஸ்ட்ரின்னு நினைக்கிறாங்க. என்ன ஊழியம்? கற்பிக்கிற ஊழியம்.
இல்லையா? முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன இயேசுங்க இந்த முதல் பரிணாமம் என்னவா இருக்கிறது? கற்பிக்கிற ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி. இயேசுவானவர் அங்க இருக்கிறதான ஜெபாலயத்தின் வழியாக எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற the teaching ministry அவருடைய மிஷன்ல முதலாவது வைத்திருக்கிறார். the mission of Jesus Christ என்று சொல்லுகிற பொழுது அதில் முதலாவதாக இருப்பது என்ன? இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி. இரண்டாவது கதவு நகரங்கள் கிராமங்களின் கதவு என்று அழைக்கிறார். அதாவது திறந்த வெளியில நற்செய்தியை பறைசாற்றுவது. எங்கெல்லாம் செல்லுகிறாரோ கிராமங்களுக்கு நகரங்களுக்கு, இந்த கலிலேயாவுல சொல்றாங்க 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உண்டா, நகரங்களும் உண்டு. ஆக அந்த கிராமங்களுக்கு நகரங்களுக்கு எல்லாம் செல்லுகிற பொழுது சுவிசேஷத்தை அல்லது நற்செய்தியை பறைசாற்றுகிற ஒரு பணியை இயேசுவானவர் செய்திருக்கிறார். அதை என்ன சொல்றாங்கன்னாக்கா preaching the gospel. முதல்ல டீச்சிங், இரண்டாவது preaching. ஆண்டவர் இங்கே பிரசங்கம் செய்கிறவராக அல்லது நற்செய்தியை அறிவிக்கிறவராக, the proclamation of the gospel என்றது அழைப்பார்கள். நற்செய்தியை அறிவிக்கிற ஊழியம் இல்ல, கவனிங்க, கற்பிக்கிற ஊழியம் அருட்பணி என்பது மிஷன்னா, இயேசுடைய மிஷன்ல என்ன இருக்கு? முதல்ல டீச்சிங் இருக்கிறது, இரண்டாவது என்ன இருக்கிறது? பிரீச்சிங் இருக்கிறது. மூன்றாவது ஒன்றையும் பதிவு செய்த மூன்றாவது கதவு வேதனையில் இறப்போருக்கான கதவு. யாரெல்லாம் வேதனையில, நோயில, பிடியில, கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கதவை திறந்தே வைத்திருக்கிறார் ஆண்டவர். அது என்ன? வியாதியும் பலவீனங்களும் குணமாக்குவது. அதை ஹீலிங் மினிஸ்ட்ரி என்று அழைக்கிறாங்க. அப்போ இந்த இயேசுடைய மிஷன்ல 3 வகையான இங்கே ஊழியம் நிறைவேற்றப்படுகிறது, நம்ம கவனிக்கணும். முதலாவது என்ன? ஆலயத்தின் வழியாக கற்பிக்கப்படுதல், டீச்சிங் மினிஸ்ட்ரி. இரண்டாவது செல்லுகிற கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் proclaiming the gospel, இயேசுவானவர் அங்க நற்செய்தியை பகிர்ந்து கொடுக்கிறவர ஒரு ஊழியத்தை செய்கிறார், the preaching. இரண்டாவது. மூன்றாவது ஹீலிங் த சிக், வியாதியில் இருக்கிற மக்களை சுகப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு அங்க செய்கிறத பார்க்கிறோம். அப்போ 3 வகையான ஒரு ஊழியத்தை இயேசுவானவர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய முப்பரிமாண ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவானவர் அப்படி ஊழியத்தை அவர் ஒரு ஆபீஸ் செட்டப்ல நடத்தல. நல்லா கவனிங்க, அவருக்கு ஒரு ஆபீஸ் வச்சுட்டு இங்க எங்களுடைய அலுவலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யல. அவர் எப்படி செய்தாரா? 30 லட்சம் மக்கள் வாழும் கலிலேயா என்னும் சமுத்திரத்தில் அவர் ஒரு நகரும் பரலோகமாக சுற்றித்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். எப்படியா? வாக்கிங் ஹெவனா இருந்திருக்கிறார். ஒரு நகருகிற பரலோகமா இயேசுவானவர் சுற்றி திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கிராமத்திற்கும் கூட இயேசுவானவருடைய அந்த வருகை இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நகரும் பரலோகமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நம்ம வாழ்வில எப்பொழுதும் நகரும் பரலோகமாக நம்மோடு இருந்து கொண்டு, அன்னைக்கு கலிலேய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு வாக்கிங் எவனா காணப்பட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்வில கூட ஒரு வாக்கிங் எவனா இருக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு நகருகிற ஒரு பரலோகமா ஆண்டவருடைய அருட்பணி மிஷன் இருக்கிறத நம்ம கவனிக்கணுங்க ஐயா. ஐயா, ஆண்டவருடைய அந்த மிஷன், இயேசுடைய மிஷன் எப்படியா இருக்கிறது? வாக்கிங் ஹெவனா இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு ஆபீஸ் செட்டப்ல வச்சுட்டு இதுதான் என்னுடைய இடம், இது ஊழியம் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் நகருகிற பரலோகமா எல்லா மக்களுடைய வாழ்விலும் அவர் நிறைந்து காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறது தான் இந்த மிகப்பெரிய அவருடைய அருட்பணி மிஷன்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மிஷன் ஞாயிறுன்னு நான் சொன்னேன். அப்ப நம்ம கூட நம்முடைய திருச்சபையில ஒரு 4 சுவருக்குள் பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டு இருக்க கூடாது. சரியா? எப்படி ஒரு ஆபீஸ் செட்டப்ல இருக்கிற மாதிரி நம்ம கூட ஒரு 4 சுவரில் ரொம்ப பாதுகாப்பா வந்து செபிச்சுட்டு ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது.
இயேசுவின் மிஷன், அவருடைய மிஷன் 4 சுவர்களுக்குள்ள இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், தொடங்கலன்னு தெரியும். பாருங்க, அது மனிதருடைய காயங்களில் தொடங்கியதா. ஐயா, இயேசுடைய அந்த அருட்பணி அல்லது மிஷன் எங்க தொடங்கிச்சா? மனுஷனுடைய காயத்துல, மனிதருடைய வழியில, மனிதருடைய வேதனையில, மனிதருடைய துக்கத்துல. யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் துரத்தப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் நொறுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த உலகத்தில் தாழ்த்தப்படுகிறார்களோ, அந்த மக்களிடத்திலிருந்து தான் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் தொடங்கினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஊழியம், ஆண்டவருடைய ஊழியமானது காயங்களிலிருந்து தொடங்கியது. நல்ல கவனிங்க, மக்களுடைய காயங்களிலிருந்து தொடங்கி அவருடைய காயத்திலே நிறைவடைகிறது. நம்ம காயத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டவருடைய திருப்பணி சிலுவையில் அவருடைய காயத்தில் நிறைவடைகிற காட்சி. ரொம்ப அருமையான ஒரு மிஷன். ஜீசஸோட மிஷனை படிக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்குது. நம்ம காயத்தை, நம்ம காயப்பட்ட நிலைமையில இருந்தோம், கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்தோம் இல்லையா, அப்ப தொடங்கினார் ஆண்டவர் அவருடைய திருப்பணியை. எப்ப நிறைவடைச்சார் தெரியுமா? நம்ம காயத்தெல்லாம் அவர் மேல ஏற்றி கொண்டு ஆண்டவர் அவருடைய காயத்தின் வழியா அவருடைய அர்ப்பணிய இன்னைக்கும் இன்னும் அநேகருடைய காயங்களுக்காக உங்களையும் என்னையும் அந்த மறுபணி, அந்த மிஷனை செய்யும்படி கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள ஒரு சாட்சியா வைத்திருக்கிறார். ஒருவேளை 4 சுவற்றுக்குள்ள வந்து நான் செபித்து விட்டு போகிறவனா இருக்கக்கூடாது. ஐயா, நான் எப்படியா இருக்கணும்னா, நானும் இயேசுவை போல பிறருடைய காயங்களிலே, பிறருக்கு காயத்தை உண்டு விடுகிற ஊழியம் அல்ல, பிறருடைய காயத்தை கட்டுகிற ஊழியத்தை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் இயேசுடைய ஊழியமா இருந்திருக்கிறது. சரி, இப்போ நான் 3 வகையான ஊழியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாவது உபதேசம் செய்த, டீச்சிங், கற்பித்தல். அவர் கற்பித்து கொடுத்திருக்கிறார் நம்ம பார்த்தோம். அப்ப எங்க கற்பித்து கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது 35வது வசனத்தில் அது இருக்கிறது. டீச்சிங் இன் தியர் சினகாக் என்று இருக்கிறது, அவருடைய ஜெபாலயத்திலே என்று இருக்கிறது. அப்படிதான் இருக்கு. எங்கவா? அவருடைய ஜெபாலயத்திலே ஆண்டவர் உபதேசம் செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஜெபாலயம் என்பது எந்த காலகட்டங்களிலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், பாபிலோனை சிறையிருப்பு காலத்தில், கிறிஸ்துவுக்கு முன்னால 586ல ஜெபாலயங்கள் இந்த பாபிலோனை சிறையிருப்பு காலத்தில் உருவாகியது என்கிற ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து தான் அவை யூத சமூக வாழ்க்கையின் மையப்புள்ளியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஜெபாலயம் என்பது ஒரு வழிபாடு இடமாகவும் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த டவுன் ஹால்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு டவுன் ஹால் வச்சிருப்பாங்க, ஒரு நகரத்துக்கு ஒரு மண்டபம் வச்சிருப்பாங்க, ஒரு மீட்டிங் ஹால் வச்சிருப்பாங்க. அதுவாகவும் செயல்பட்டு இருக்கிறது, நீதிமன்றமாகவும் செயல்பட்டு இருக்கிறது. சிறையிருப்புக்கு முன்பு அனைத்து வழிபாடுகளும் எருசலேமில் எங்கதான் இருந்துச்சு? எருசலேம் தேவாலயத்தின் மையமாக வைத்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் 70 ஆண்டுகால சிறையிருப்பின் பொழுது, அந்த 70வது ஆண்டுல அவர்கள் எருசலேம் தேவாலயத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருந்தார்கள். அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனதனால பாபிலோனுக்கு அவர்களுடைய வாழ்வானது எருசலேமை விட்டு ரொம்ப பிரிக்கப்பட்டு இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு சினகாக் தேவைப்பட்டது. ஜெபாலயம் அல்லது தொழுகை கூடம் என்பது தேவையான ஒன்றாக இருந்தது. அதனால தான் அவங்க ஜெபாலயம் என்பதற்கு கூடி வருகிற இடம் என்று அழைக்கிறார், பிளேஸ் ஆஃப் அசம்பிளி என்று அதை அழைக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 10 யூத ஆண்கள் இருந்தாங்கன்னா போதும், அங்கு ஒரு ஜெபாலயத்தை உருவாக்கிட முடியுமா? எத்தனை பேர் இருக்கணுமா? 10 யூத ஆண்கள் இருந்தாங்கன்னா அங்கு ஒரு ஜெபாலயத்தை உருவாக்கி விடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டை அந்த காலகட்டங்களிலே அவங்க உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் பெரிய நகரங்களில் ஏராளமான ஜெபாலயங்கள் அப்பொழுது நிறுவப்பட்டிருக்கிறது. ஜெபாலயம் வழக்கமா ஒரு குன்றுக்கு மேல இருக்கும் அல்லது ஆற்றினுடைய கரையிலே அதை வைத்திருப்பார்கள். மக்களுடைய வழிபாட்டின் ஒரு பகுதியாக அவர்கள் பரலோகத்தை ஏறெடுத்து பார்க்கும் பொருட்டு இது பெரும்பாலும் கூரையே இல்லாம இருக்குமா அந்த காலத்துல. அந்த ஜெபாலயம் ஒருவேளை நீங்க போய் இப்ப கூட அதை நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா, ஜெபாலயம் இப்போ எப்படி இருக்குது? பழைய ஜெபாலயத்தை இது கொண்டு இருக்குது, அதெல்லாம் எப்படி ஓப்பனா இருக்கும், கூரை எல்லாம் இருக்காது. ஏன் கூரை இருக்காதுன்னா, அது எப்பொழுது என்று சொன்னா
எல்லா மக்கள் பரலோகத்தை நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு செட்டப்ல அன்றைக்கு சினகாக ஜெபாலயங்களில் அப்படி வைத்து வழக்கமா இந்த வழிபாட்டு முறைகள் எளிமையான அமைப்பை அந்த காலகட்டங்களில் கொண்டிருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரங்கள், ஆசீர்வாதங்கள் அப்படிதான் அதுல தொடங்கும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதுல தொடங்கி ஆசீர்வாதத்துல நிறைவடையும். நம்ம கூட ஆசீர்வாதம் முடிகிற வரைக்கும் நம்ம தேவாலயத்தில் இருப்போம், அப்படிதானே? சில பேர் கம்யூனிட்டி எடுத்துன வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் இருக்கணும். அன்னைக்கு ஜெபாலயம் என்பது ஸ்தோத்திரத்தில் தொடங்கி ஆசீர்வாதத்திலே அவர்கள் நிறைவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லா ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட என்பது ஆமேன் என்று சொல்லுகிற பழக்கத்தை அந்த காலகட்டம் நம்ம கூட இன்னைக்கு எல்லா ஜெபமும் முடிந்த பிறகு கடைசி நம்ம என்ன சொல்றோம்? ஆமேன் என்று சொல்ல. ஆமேன் சொன்னா அப்படியே ஆக கடவுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ இயேசுவானவர் கூட இது பலமுறை அவருடைய ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவருக்கிற பொழுது பலமுறை அந்த ஆமேனை பயன்படுத்தியிருக்காரு. ஆனா டைரக்டா அது ஆமேன் நம்ம பைபிள் இல்லை. நம்ம எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப அதெல்லாம் ஆக்சுவலா அந்த காலகட்டங்களில் எப்படி அதை நம்புகிறாரு சொன்னா, ஆமேன் என்கிற வார்த்தை அப்படியே ஆக கடவுது என்று இயேசுவானவரும் பயன்படுத்தினதாக அந்த ஆரம்ப கால ஜெபாலயத்தினுடைய வழக்கத்திலே அதை சொல்லுகிறார்கள். பிறகு அது மாத்திரமல்ல, இதுல ரொம்ப சிறப்பு இருக்கிறது. ஜெபாலயத்தில் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, அங்க தோரா படிக்கப்படும். மோசேயுடைய நியாய பிரமாணத்தை அவங்க வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, எபிரேய மொழியில வாசிப்பாங்க. ஆனா பாலஸ்தீன யூதருடைய பொதுவான பேச்சு மொழி அந்த காலகட்டங்களில் அரேமிய மொழி தான் இல்லையா? அப்ப அரேமிய மொழியில படிக்கிறது எந்த மொழியில? எபிரேய மொழியில படிப்பாங்க. 10 தோராவை முதல் 5 புத்தகங்களை, வேதாகமத்திற்கு முதல் 5 புத்தகம் தோரான்னு சொல்லுவேன் இல்லையா? அப்ப அவங்க படிக்கிறது எபிரேயத்தில் படிப்பாங்க. ஆனா எக்ஸ்பிளைன் பண்றது எதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? அரபிய மொழியில அதை விளக்கி கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசன புத்தகத்தை படிப்பாங்க, அதை விளக்குவாங்க. ஜெபாலயங்களிலே கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதும் அதை விளக்கி கொடுப்பதும் மிக முக்கியமான ஒரு காரியமாக பார்க்கப்பட்டது. பாருங்க, அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவினுடைய காலத்துல அலெக்சாந்திரில வாழ்ந்த ஒரு யூத அறிஞர் பிலோ என்று சொல்ல, PHILO பிலோ என்று சொல்லப்படுகிற ஒருவர், ஒரு அறிஞர் இந்த உண்மையான தகவலை சொல்றாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, பைபிளை அவங்க படிக்கிறாங்க, விளக்க சொல்றாங்க. தகவலை சொல்ற என்ன சொல்றாங்கன்னா, ஜெபாலயங்கள் முக்கியமான வேத வசனங்களை விரிவாக வாசிப்பதற்கும் அதன் விளக்குகளை உரைப்பதற்குமே இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை அவர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆக வேத வசனங்களை வாசிப்பதும் விளக்குவதும் இந்த பழக்கம் நெகேமியாவின் காலத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. போன வாரத்தில் நம்ம பார்த்த நெகேமியா பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப நெகேமியாவின் காலத்திலிருந்து இந்த வேதத்தை படிக்கிற, அதுக்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு பழக்கமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு சிறப்பு இருக்கு இதுல. ஏன் உங்களை கஷ்டப்பட்டு சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. இதுல ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெறுகிறார். யாருன்னா ஜெபாலயத்தில் போலாம், ஜெபாலயத்தில் சென்று அங்க வேதம் படிக்கலாம், தோராவை படிக்கலாம், தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்கலாம், படிச்சு வியாக்கரணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை நாசரேத்தில் உள்ள தம்முடைய சொந்த ஊரினுடைய ஜெபாலயத்திற்கு மக்களுக்கு போகிறார். அப்போ அவருக்கு ஏசாயாவுடைய புத்தகத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு அதிகாரத்தை 1 துவங்கி 2 முறையே இருக்கிற வேத பகுதிகளை தான் இயேசுவானவர் அங்கே படிக்கின்றார். அப்படி ஒரு வாய்ப்பு இயேசுவுக்கு அங்கே கிடைக்கிறது. அப்ப சொல்றாரு ஆண்டவர், இது நிறைவேறிவிட்டது. படிச்சுட்டு என்ன சொல்றாரு? விளக்கம் சொல்லணும் இல்லையா? படிச்சுட்டு என்ன செய்யணும்? விளக்கம் சொல்லணும். அப்படி விளக்கம் சொல்லுகிற பொழுது இயேசு சொல்றாரு, என்ன விளக்கம் சொல்றாரு? இந்த 61வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்றார். ஐயா கவனிக்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆண்டவருடைய மிஷனை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய மிஷன் நிறைவேறிவிட்டது, ஆண்டவருடைய அருட்பணியை நிறைவேறிவிட்டது என்கிற தீர்க்க தரிசனத்தை ஜெபாலயத்தில் இயேசுவானவர் மிக அழகாக நிறைவேற்றம் அடைந்ததை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப அவங்க அதனால ஏற்றுக்கொள்ள முடியல.
ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவறத ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவருடைய நற்செய்தி உலகத்துக்கு செல்றத ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப ஆண்டவருடைய திட்டம் இந்த உலகத்துல நிறைவேறிடுச்சுன்றத சொல்றது ஏற்றுக்கொள்றதுக்கு அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகிறது. அது ஒரு உண்மையான விளக்கம் தான். அதை தெளிவுபடுத்துகிறார் லூக்கா 4. ஆனா அவர்களால் என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அருள்பணியான ஆண்டவருடைய மிஷன் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறது. ஆண்டவருடைய மிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவிக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய அருப்பணி தூது பணி நடந்து கொண்டே தான் இருக்கிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அது நம்ம வேலை இல்லை, அது கடவுளுடைய வேலை. ஆனால் அந்த நிலைமைகள் எப்படி இருக்கிறது? கடவுளே நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகிற பொழுது கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் மிக கடினமான ஒரு சூழல்ல அவர்கள் இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். இந்த ஃப்ரீடம் ஆஃப் சினகாக், இந்த சினகாகுடைய ஒரு சுதந்திரம் அன்னைக்கு நடைமுறையில் இருந்துச்சு. என்ன அந்த சுதந்திரம்னா, பைபிள்ல விளக்குற ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பை அன்றைக்கு இருந்த திருச்சபை அல்லது அன்றைக்கு இருந்ததான ஜெபாலயம் கொடுத்தது, ரபிமார்களுக்கு கொடுத்தது. இயேசுவுக்கும் பவுலுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. பவுல் கூட இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். முதல் நூற்றாண்டில் சுவிசேஷம் பரவுவதற்கு முக்கிய கருவியாக அமைந்தது. ஐயா கவனிங்க, நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சுங்க. அந்த ஒரு வாய்ப்பு இயேசுவுக்கும் பவுலடிகளுக்கும் ஜெபாலயத்தில் போய் வேதாகமத்தை படித்து விளக்குற ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொல்ற இல்லையா? அப்படி ஒரு ஃப்ரீடம் சினகாக்களை வச்சிருந்தாங்கன்னு சொல்ற இல்லையா? அப்ப அந்த ஒரு வாய்ப்பு தான் முதலாம் நூற்றாண்டுல சுவிசேஷம் பரவுவதற்கு ஒரு கருவியா அது இருந்திருக்கிறது. மத்திய 4:23, 1:13-54 பகுதிகளிலும், லூக்கா 4:15-21 பகுதிகளிலும், அப்போஸ்தலர் 9:20 பகுதிகளிலும், இப்படி நிறைய பகுதிகளில் இதனுடைய இந்த கடவுளுடைய இந்த ஒரு அந்த திருச்சபையில் அந்த ஜெபாலயத்தில் அவர் பேசின வார்த்தையும் பவுலடிகளார் பேசினதும் சுவிசேஷத்திற்கு ஒரு பரவுதலுக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிறது என்கிற அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த சினகாகல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இங்கே இத்திஸ் என்கின்ற ஒரு மொழியில ஐரோப்பிய யூதர்களால இத்திஸ் என்று சொல்லப்படுற ஒரு மொழி பேசப்படுகிறது. இது ஜெர்மன், ஹீப்ரு மற்றும் அராமிக் மொழிகளின் கலவையா இருக்குது. இந்த இத்திஸ் என்கிற ஒரு லாங்குவேஜ் ஜெர்மன், ஹீப்ரு, அரபிக் இந்த 3 மொழிகளுடைய சேர்ந்த ஒரு கலவை தான் இத்திஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மொழி. இப்போ இந்த இத்திஸ் பேசுகிற யூதர்கள் தங்களுடைய ஜெபாலயத்தை எப்படி அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொன்னாக்கா SCHUL ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜெபாலயத்தை அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க இத்திஸ் மொழியிலனா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் நம்ம பயன்படுத்துகிற ஸ்கூல்ன்ற வார்த்தை வந்தது. நம்ம ஸ்கூல் சொல்கிறோம், பள்ளிக்கு போகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஸ்கூல்ன்ற வார்த்தை இத்திஸ் என்கிற மொழியை ஸ்கூல் சினகாக குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ சினகாக என்பது, ஜெபாலயம் என்பது ஒரு பள்ளியாக இருந்திருக்கிறது. எல்லாம் கவனிக்கணும். அதனால தான் இப்போ நான் எதை பற்றி பேசியிருக்கிறேன்? ஆண்டவர் ஜெபாலயத்திலே போதித்தார் என்று சொல்லுகிறேன், டீச்சிங். இப்போ ஆண்டவருக்கு கற்பித்தார். கல்வி கற்பிக்கிறது எந்த இடத்துல? கல்வி எங்க கற்பிக்கப்படுகிறது? பள்ளிக்கூடத்தில். அப்போ இங்கே பள்ளிக்கூடமாக எது இருக்கிறது? ஜெபாலயம் இருக்கிறது, சினகாக் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த சினகாக் என்பது மிக முக்கியமான ஒரு இடம். அப்ப ஆண்டவருடைய அருட்பணியிலே மிஷன்ல ஒரு முதன்மையான திருப்பணி செய்யப்படுகிற ஒரு இடம் எதுனா தேவனுடைய ஆலயத்தில். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நமக்கு யூதருடைய ஜெபாலயம் ஒரு வழிபாட்டு இடமாக மட்டுமே அவங்களுக்கு இல்லை,
அது உங்களுக்கு ஒரு கற்றல் மையமாக இருந்திருக்கிறது, ஒரு ஸ்கூலா அவருடைய ஜெபாலயம் இருந்திருக்கிறது. அதுபோல நம்முடைய திருச்சபையும் நம்முடைய கிறிஸ்தவ இல்லங்களும் தேவ வார்த்தை ஆழமாக கற்கும் இடமா மாற வேண்டும். ஆண்டோடைய அர்ப்பணியில் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆண்டோடைய மிஷன்ல மிக முக்கியமான ஒன்று கற்பித்தல். தேவனுடைய ஆலயத்தில் மாத்திர கற்பித்தல் இருக்கக்கூடாது, நம்முடைய வீடுகளிலும் கற்பித்தல் இருக்கணும். நம் பிள்ளைங்களுக்கு பைபிளை படிக்க சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த பைபிள் ஸ்லாங்கே பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தெரியல. ஜெபாலயம் இங்க மட்டும் கற்றுக் கொடுப்பது அல்ல, நீங்க வீடுகளில் போய் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பிள்ளைகளுங்க தலைமுறைகளை கற்கின்ற மக்களா மாற்ற வேண்டும். எங்க பிள்ளைங்களை நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் நிறைய பார்க்கறீங்கல்ல, கடவுளுடைய வசனங்களை கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஐயா, திருச்சபையில மாத்திரம் அல்ல, நம்முடைய வீடுகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ ஆழமாக கற்கும் இடமா நம்முடைய வீடு மாற வேண்டும். அப்படி ஒரு ஜெபத்தோடு இன்னைக்கு நம்ம சொல்லணும். என் மக, என் மக, என் மருமக, என் மருமக, என் பேர பிள்ளைங்க கற்கிற ஆழமா வேதத்தை கற்கிற பிள்ளைகளா மாறணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய மிஷன்ல நீங்க பங்கெடுத்ததற்கான ஒரு அடையாளம். நம்முடைய திருச்சபை இன்னைக்கு எப்படியா இருக்குன்னு ஒரு தியேட்டர் மாதிரி மாறிடுச்சு. நிறைய சர்ச்சஸ் எல்லாம் ஷோ மாதிரி போய் சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குற நிறைய இடத்துல சர்ச்சஸ் எப்படி மாறிடுச்சா, ஷோ டைப்ல மாறிடுச்சு. இன்னும் ஒரு லெவல்ல மக்கள் போயிட்டு இருக்காங்க. எப்படின்னாக்கா, நம்ம சர்ச்சுக்கு 8:30 மணிக்கு தொடங்கிறது இல்லையா, 10:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போகுது இல்லையா, 11 மணிக்கு இன்னொரு சர்ச்சுக்கு போறது, அங்க போயிட்டு 2 மணி வரைக்கும் சர்ச் இருந்து சாப்பிட்டு வருது. இப்படி ஒரு இன்னொரு ஷோ இருக்குது. இல்லை, நான் சொல்றது உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நடந்து நம்ம வேலூர்லேயே நடந்துங்குது, எங்கேயும் நடக்கிறது நான் சொல்லலை, வேலூர்லேயே நடந்துங்குது. ஷோ டைப்ல இன்னைக்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம என்ன செய்யறோம், போதகருடைய செய்தியை யார் பிரசவம் பண்றாங்க செய்தியை நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு மதிப்பீடு செய்யற ஒரு கிறிஸ்தவரா மாறி இருக்கிறோம். இன்னைக்கு நல்லா பேசினாருப்பா இரு, ஒரு பர்சன்டேஜ் போடுறது, இல்லப்பா கொஞ்சம் இழுத்துட்டாருப்பா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போறது. அப்புறமா எந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறாரு, ஒரு ஐயர் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாருன்னா அந்த வார்த்தையை சொல்றது. ஆமாப்பா இந்த வார்த்தையை 10 முறை பயன்படுத்தினாரு, 20 முறை பயன்படுத்தினாரு. இன்னைக்கு ஆலயம் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, வழிபாடு இப்படி ஜெபாலயம் அன்னைக்கு எப்படி இருந்தது, ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு விளக்கங்களை சொல்லி கத்து கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் வந்து நின்று அவருடைய அர்ப்பணி நிறைவடைந்ததுன்னு சொன்னாரு. இன்னைக்கு கத்து கொடுக்க முடியாத சூழல்லாம் வந்து விட்டது. காரணம் என்ன, இன்னைக்கு ஷோ டைப்ல வந்துருச்சு வழிபாடு. இன்னைக்கு பிரசங்கமானங்களை மார்க் போடுற அளவுல வந்துருச்சு வழிபாடு. இப்ப என்ன செய்யறது ஐயா, இது ஒரு பயிற்சி பட்டறையா மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. திருச்சபைய, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஊழியத்தை ஒரு பயிற்சி பட்டறையா மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தேவ வார்த்தையை கற்றுக்கொண்டுதான் அவங்க வெளியே போக வேண்டும் என்கிற நிலையில இன்னைக்கு அருட்பணிகளை செய்ய வேண்டிய நிலைமை உருவாகிறது. அதனாலதான் நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு படிச்சு ஒவ்வொன்றா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்க எது கத்துக்கணும் போகாம போயிடக்கூடாது, எதனா ஒன்ன கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பாரம் எங்களுக்கு இருக்கின்றது. 3 காரியங்கள் இன்னைக்கு இந்த வழிபாட்டுக்கு வந்து போயிருக்கீங்க இல்லையா, அதனால நீங்க 3 தேர்வுகளை நீங்கள் செய்துவிட்டு செய்ய வேண்டும். நீங்க 3 சாய்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். 3 சாய்ஸ்ல எதனா ஒரு சாய்ஸ நீங்க பிக் பண்ணிக்கலாம். வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர் இப்போ ஓடிட்டு இருக்குது, இப்போ என்ன ஆஃபர் ஒன்று போகுது எல்லா கடையிலையா, அதை தான் நீங்க சொல்றீங்க பாரு. அது மாதிரி ஒரு ஆஃபர் உங்களுக்கு ஒரு 3 ஆஃபர் கொடுக்குறேன். எந்த ஆஃபரா நீங்க செலக்ட் பண்ணிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். 1 ஸ்பெக்டேட்டர் ஆஃபர். வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவனா நான் இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவருடைய மிஷனை ஒன்லி ஸ்பெக்டேட்டரா இருக்கிறேனா? இதுல
ஆண்டவருடைய ஊழியத்துல நான் வேடிக்கை பார்க்கிறவன், அந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கொள்கிறோமா? இல்ல இரண்டாவது ஆஃபர் ஸ்பான்சர், பணம் கொடுத்து விலகி நிற்பது. நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு ஆஃபர். நீங்க ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஆஃபர் இது. பணம் கொடுத்துருவாங்க, விலகி நின்னுக்கலாம். அவங்க ஊழியத்திலாம் வந்து பங்கு வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பிகாஸ் அவங்க ஸ்பான்சரா மாறிடுறாங்க. ஸ்பெக்டேட்டர் என்கிற ஒரு ஆஃபர், ஸ்பான்சர் ஒரு ஆஃபர். மூணாவது ஆஃபர் ஒன்று இருக்கு, ரொம்ப அருமையான ஒரு ஆஃபர், டிசைபிள்ஷிப் என்ற ஒரு ஆஃபர். இது என்ன ஆஃபர்? இயேசுவை போல இறங்கி சென்று பணி செய்கிற ஒரு ஆஃபர். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் இன்னைக்கு அருள்பணி மிஷன் ஞாயிறுல பங்கு பெற்றுகிற உங்களுக்கு, நீங்க வேடிக்கை பார்க்கிற ஊழியத்தை செய்ய விரும்புறீங்களா? இல்ல பணத்தை கொடுத்துட்டு விலகி நின்னுகிற அப்படின்னு சொல்லுகிற ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? இயேசுவின் சேடர்களை போல இறங்கி, களத்தில் இறங்கி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று அவங்க ஊழியம் செய்தார்களே. எங்கெல்லாம் சென்றாலும் ஆண்டவர் எங்கெல்லாம் அனுப்பினாலும் அங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லி தன் வாழ்க்கையை கொடுத்து தன் மரணம் வரைக்கும் ஒப்பு கொடுத்தார்களே. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்களா? இந்த இயேசுடைய முப்பரிமாண ஊழியத்தில் நாமும் இணையணும் இல்லையா? இணையணுமா இல்லையா? அப்ப இணையணும்னா, நம்ம முப்பரிமாண ஊழியத்தில் பங்கு பெறணும்னா, இந்த 3 சாய்ஸ்ல ஒரு சாய்ஸை கண்டிப்பா நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பணம் கொடுத்து விலக போறீங்களா? இல்ல நான் வேடிக்கை மட்டும் பார்க்க போறேன், ஸ்பெக்டேட்டரா இருக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? இல்ல களத்துல இறங்கி ஊழியம் செய்யற கிறிஸ்தவனா இருக்க போறேன்னு நினைக்க போறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட எதை பேசுறாரோ அதை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க கடவுள் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென்.